வணக்கம் மாணவர்களே. அளவையியலும் விஞ்ஞான முறையும் தரம் 13 நாங்கள் இன்று கற்க இருக்கும் விடயம் விஞ்ஞான சோதனை முறைகள். இது தொடர்பான தேர்ச்சி 12 விஞ்ஞான கருதுகோளை சோதிக்கும் முறைகளை விளங்குவார். தேர்ச்சி மட்டம் பல்வேறு விஞ்ஞான சோதனை முறைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை விவரிப்பார். கற்றல் பேறுகள் விஞ்ஞான சோதனைகளில் வகைகளை பட்டியல்படுத்துவார். பல்வேறு விஞ்ஞான சோதனைகளின் தனித்துவமான பண்புகளை விவரிப்பார். பல்வேறு சோதனை முறைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை ஒப்பாராய்வார். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் விஞ்ஞான முறைகளின் பங்களிப்பை மதிப்பிடுவார். இந்த சோதனை முறைகள் பற்றிய சில அடிப்படையான விடயங்களை நாங்கள் கற்றறிந்து கொள்வோம். விஞ்ஞான கருதுகோள் பற்றி நீங்கள் ஏற்கனவே தரம் 12 3ஆம் தவணையில் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த விஞ்ஞான கருதுகோள் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கோ அல்லது நிராகரிக்கப்படுவதற்கோ சோதனையின் முடிவில் தங்கியிருக்க வேண்டியது இருக்கு. அதன்படி விஞ்ஞான கருதுகோள் ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது நிராகரிப்பதற்கு இந்த சோதனைகள் பயன்படுத்த வேண்டிய தேவை எங்கட விஞ்ஞான முறையியலில் உண்டு. ஒரு விஞ்ஞான கருதுகோள் ஒன்றை பின்னணியாக கொண்டிராத சோதனை ஒன்று விஞ்ஞான ரீதியான சோதனையாக கருதப்படுவதில்லை. அப்ப இதன்படி பார்த்தா எல்லா சோதனைகளையும் நாங்கள் ஒரு விஞ்ஞானத்துக்குரிய சோதனையாக கொள்ளலாமாண்டா இல்லை. ஒரு சோதனை விஞ்ஞான ரீதியான ஒரு கருதுகோளை பின்னணியாக கொண்டிருக்க வேணும். அந்த கருதுகோளை சோதித்து ஏற்றுக்கொள்வதை அல்லது நிராகரிப்பதை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற போதுதான் அது விஞ்ஞான ரீதியான சோதனையாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. இந்த விஞ்ஞானங்களின் பிரதான சோதனையை நாங்கள் எடுத்து நோக்குவோமாயின் அனுபவ சோதனை. விஞ்ஞானங்களின் பிரதான சோதனை அனுபவ சோதனை. இந்த அனுபவ சோதனை எங்களுடைய புலக்காட்சிகளை அடிப்படையாக கொண்டது. அதேவேளை புலன்கள் ஒரு எல்லை வரைதான் செல்ல முடியும். அதனால் கருவிகளை அடிப்படையாக கொண்டு அந்த அனுபவ சோதனைகளுடைய பங்களிப்பு இருக்கின்றது. விஞ்ஞான கருதுகோள் ஒன்றின் புறவயத்தன்மையை முடிவு செய்வது இந்த அனுபவ சோதனைகள். விஞ்ஞான கருதுகோளுடைய புறவயத்தன்மையை முடிவு செய்வது அனுபவ சோதனைகள். ஒரு விஞ்ஞானத்துடைய விஞ்ஞான தன்மையை அதிகரிப்பதில் அதனுடைய புறவயத்தன்மை பிரதானமானது. ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த புறவயத்தன்மை என்பதனுடைய இயல்பை சற்று விளங்கிக் கொள்வோம். இந்த கருதுகோளுடைய புறவயத்தன்மை என்பதன் மூலம் கருதப்படுவது அது வேறுபட்ட பல பண்புகளில் விளங்கிக் கொள்ளலாம். அதன்படி ஒன்று எடுத்து பார்த்தோமேண்டா தோற்றப்பாடுகளுடைய யதார்த்தமான இயல்புகளை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை புறவயத்தன்மை என்று சொல்லப்படும். தோற்றப்பாடுகளுடைய யதார்த்தமான இயல்பை வெளிப்படுத்துகின்ற தன்மை இந்த புறவயத்தன்மை என்று பேசப்படுகின்றது. இன்னொரு கருத்தில் நாங்கள் சிந்தித்தால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு தன்மை புறவயத்தன்மை. இது அடிப்படையாக கொண்டு நாங்கள் பின்னால் விஞ்ஞானத்தினுடைய தன்மைகளுடைய இயல்புகளையும் நாங்கள் வேறுபடுத்த முடியும். இன்னொரு வகையில் சிந்தித்தால் மீண்டும் மீண்டும் சோதிக்கின்ற போது ஒத்த முடிவை தருவது புறவயத்தன்மை. எங்களோட சோதனை வாயிலாக மீள மீள சோதிக்கப்படும் போது ஒத்த முடிவை தருகின்றது. ஒரு விஞ்ஞான ரீதியான சோதனைக்காக எத்தகைய தரவுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதென்றால் மீள மீள சோதிக்கின்ற போது ஒத்த முடிவை தருகின்ற தரவுகள் விஞ்ஞானத்துக்கு பயனுடையவை. 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருதுகோள் என்றதை விட மீள மீள சோதிக்கப்படுகின்ற போது ஒரே முடிவை தருகின்ற கருதுகோள்கள் தான்
அங்க விஞ்ஞான தரவுக்கு எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரவுகளாக இருக்கும். இந்த விஞ்ஞானத்தில் இதை விட காரண காரிய ரீதியான தொடர்புகளை கண்டுகொள்வதற்கும் இந்த அணு ரீதியான சோதனைகள் துணை புரியும். காரண காரிய ரீதியான தொடர்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஆராய வேண்டிய தேவை இருக்கு. அவற்றுக்கு வழிவகுப்பதும் இந்த அனுபவ சோதனைகள் ஆகும். அதேவேளை இந்த காரண தொடர்பை நாங்கள் பார்க்க யாதேனும் ஒரு தோற்றப்பாட்டினை ஆய்வு செய்கின்ற போது அந்த தோற்றப்பாட்டை பல்வேறு காரணிகளாக பிரிப்பது ஒரு சோதனைக்காக அவசியமான ஒன்று. ஒரு தோற்றப்பாடு தொடர்பான பல்வேறு காரணிகள் இருக்கு. அந்த பல்வேறு காரணிகளையும் பிரித்து சோதனைக்காக ஆய்வு செய்கின்ற தன்மைகள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. உதாரணமா எடுத்து பார்த்தோமேண்டா, ஈரலிப்புள்ள இடங்களில் இரும்பு துருப்பிடிக்கும் என்பது தொடர்பில் சோதனை ஒன்று நிகழ்த்துகையில் வழியில் பல்வேறு பதார்த்தங்கள் உண்டு என்பது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்ப பல்வேறு காரணிகளை நாங்கள் அங்க பகுத்தாராய்வு செய்ய வேண்டிய தேவை சோதனைக்காக இருக்கின்றது. நாங்கள் விஞ்ஞானங்களில் பிரதான சோதனை அனுபவ சோதனை என்று அறிந்தோம். அந்த அனுபவ சோதனைகளை இரு வகையாக நாங்கள் பாகுபடுத்தலாம். ஒன்று அவதானம், மற்றது பரிசோதனை. விஞ்ஞானத்தில் கையாளப்படுகின்ற பிரதான எங்கட சோதனைகள் அவதானம், பரிசோதனை. இந்த ரெண்டினுடைய இயல்புகளையும் அவற்றுக்குள்ள தொடர்புகளையும் நாங்கள் இதில் கருத்தில் கொள்வோம். அவதானத்தை எடுத்து சிந்திப்போமாயின், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற நேர்வுகளை அல்லது விடயங்களை கட்டுப்பாட்டுக்குட்படுத்தாமல் நிகழ்த்தப்படும் ஒரு சோதனை அவதானம் என்று சொல்லப்படும். கட்டுப்பாடு இல்லாத அவதானம், அதுதான் அவதான முறை என்று சொல்லப்படும். இதை நாங்கள் இயற்கை அவதானம் என்றும் அழைத்துக் கொள்கின்றோம். அவதான சோதனைகளில் எங்களுக்கு புலன்கள் ஒரு எல்லவரையும் தான் செல்ல முடியும் என்பதால் அங்கு கருவிகளுடைய பாவனையும் உண்டு. எடுத்துக்காட்டாக பார்த்தமேண்டா, தொலைநோக்கி, நுணுக்கு காட்டி போன்ற கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் அவதானிக்கின்ற சோதனைகள் இருக்கு. அதை உதாரணங்களூடாக நாங்கள் அங்கு கவனிக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நேர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்களில் அவதானம்தான் மிக பொருத்தமானதாக இருக்கு. நேர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது என்று கருதப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த அவதானங்களூடாகத்தான் நாங்கள் சோதனைகளை செய்ய முடியும். ஒரு உதாரணத்தில் பார்த்தோமேண்டா, சந்திரனின் பயணப்பாதையை சோதித்த சந்திரனுடைய பயணப்பாதையை நாங்கள் சோதிக்கின்ற போது நாங்கள் சந்திரனுடைய பயணப்பாதையோ அல்லது அதோடு தொடர்புடைய கோள்களுடைய நிலவரத்தையங்களோ நாங்கள் கட்டுப்படுத்தி சோதிக்க முடியாது. அப்ப கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்திரனுடைய பயணப்பாதையை சோதிப்பதற்கு அவதானமே மிக பொருத்தமான ஒரு சோதனை. இதே போன்று நேர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட விஞ்ஞானி சோதனையின் நோக்கத்துக்கேற்ப அதனை கட்டுப்படுத்துவது பொருத்தமற்றது என்று கருதுகிற சந்தர்ப்பத்தில் கூட அவதானம் பயன்படும். அது பாருங்க, நேர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதா இருந்தாலும் ஆனா விஞ்ஞானி சோதனையின் நோக்குக்கேற்ப அதனை கட்டுப்படுத்துவது பொருத்தமில்லாத சந்தர்ப்பமா இருக்கு. உதாரணம் ஒன்றின் மூலம் பார்ப்போமாயின், காட்டு யானை கூட்டம் ஒன்றின் இயல்பான நடத்தையை ஒரு ஆய்வாளன் அவதானிக்க இருக்கிறார். காட்டு யானைகளை நாங்கள் இந்த சந்திரனை கட்டுப்படுத்தியலாண்டமாய் யானைகளை கட்டுப்படுத்த முடியாது, அறவே கட்டுப்படுத்த முடியாது இல்லை. ஆனால் அங்க கட்டுப்படுத்துவோமாயின் ஆய்வாளன் நோக்குக்கேற்ப இயல்பான நடத்தைகளை அவதானிக்க முடியாது. ஆகவே அந்த இடத்துல அவதான ரீதியான சோதனைகள் பொருத்த முடியதாக இருக்கும். இதேவேளை சமூக விஞ்ஞானங்களை நாங்கள் அறிவோமாயின் பொதுவாக சமூக விஞ்ஞானங்களின் பொதுவான சோதனையாக கருதப்படுவதும் இந்த அவதானம் தான். சமூக விஞ்ஞானத்தின் பொதுவான சோதனையாக அவதானங்கள் கருதப்பட இருக்கின்றது. அதேவேளை சில தோற்றப்பாடுகளை ஆராய்கின்ற போது விஞ்ஞானிகளால் அவதானத்துடன் பரிசோதனையும் கூட பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. அவதானத்துடன் பரிசோதனையும் கூட பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் அவதானங்கள்ல இருக்கு. உதாரணமாக பார்ப்போமாயின், பென்சிலின் கண்டுபிடிப்பு தற்செயலான அவதானம் ஒன்றின்
பின்பு பரிசோதனையால் சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுண்டு. அப்ப அங்க அவதானத்தின் பின்னான பரிசோதனை. ஆகவே அதிலிருந்து வருவது என்னென்றால், ஒரு பரிசோதனை ஒன்றுக்கு முன்னாக அவதானம் பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா, நேர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்கின்றோம், கட்டுப்படுத்துவது பொருத்தமில்லாத சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகின்றோம், சமூக விஞ்ஞான ஆய்வுகளில் அவதானத்தில் பயன்படுத்துகின்றோம். ஒரு பரிசோதனைக்கு முன்னதாக கூட அவதானத்தினுடைய பயன்பாடு இருக்கு. இது போன்று பரிசோதனை எடுத்துக்கொள்வோம். ஆராயப்படுகின்ற நேர்விலோ அல்லது விடயத்திலோ காரணிகளை கட்டுப்படுத்தி நிகழ்த்துகின்ற ஒரு சோதனை பரிசோதனையாகும். கட்டுப்படுத்தி நிகழ்த்தப்படுகின்ற ஒரு சோதனை பரிசோதனையாகும். இந்த பரிசோதனையை பொறுத்தவரையில காரணங்களுக்கு இடையிலான தொடர்பை அறியறதுக்கு பரிசோதனை முக்கியத்துவம் பெறும். ஒவ்வொரு தோற்றப்பாடு தொடர்பாக காரணங்கள் என்ன விகிதாசார பங்களிப்பு இருக்கிறது என்பதை கூட அறியறதுக்கு இந்த பரிசோதனையின் தேவைப்பாடு இருக்கு. அவற்றுக்குரிய தொடர்புகளை, ஒவ்வொன்றுக்குரிய விகிதாசார பங்களிப்புகளை அறிவதற்கு இந்த பரிசோதனை தான் எங்களுக்கு தேவையானதாக இருக்கு. உதாரணமாக நோக்குவோமாயின் போயிலின் விதி தொடர்பான பரிசோதனை. இங்கு அவதானிச்சு பார்த்தீங்கன்னா, மாறா வெப்பநிலையில் குறித்த வாயு ஒன்றின் அமுக்கத்துக்கும் கன அளவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்பது சோதனை வாயிலாக அறியப்படுது. அப்ப காரணங்களுக்குரிய தொடர்புகள் அறிவதில் அந்த பரிசோதனை பயன்படுத்தப்படுகின்றது. இதே போல இன்னொன்று உதாரணமா பார்த்தீங்கன்னா, உயிர்களின் தன்னிச்சை பிறப்பு தொடர்பாக பாஸ்டர் நிகழ்த்திய சோதனையை சொல்லலாம். இங்கும் பரிசோதனை ரீதியான சந்தர்ப்பம் இடம்பெற்றிருக்கு. குறிப்பிட்ட திரவத்தை எடுத்து விசேடமாக தயாரிக்கப்பட்ட அன்னக்கழுத்து குடுவி என்ற கருவியில் சீல் வைத்து மூடி அவதானித்து வந்திருந்தார். ஆகவே அங்க குறிப்பிட்ட திரவம் எடுத்து வெப்பமேற்றப்படுகின்றது, ஒரு மாற்றம் நிகழ்கின்றது. அங்க சீல் வைத்து என்ன நிலைமை இடம்பெறுகிறது என்பது அவதான ரீதியாக பெறப்படுது. ஆகவே அங்க பரிசோதனை ரீதியான சந்தர்ப்பம் அவருடைய சோதனை வகையில் இடம்பெற்றிருப்பது அறியத்தக்கது. இவ்விதமாக நாங்கள் இந்த அவதானம் பரிசோதனை என்ற ரெண்டுக்கும் இடையிலான பிரதான அடிப்படை வேறுபாடுகளை பற்றி சிந்தித்து பார்ப்போம். அவதானம் என்பது கட்டுப்படுத்தப்படாத ஒரு சோதனை. அவதானம் கட்டுப்படுத்தப்படாத ஒரு சோதனை. ஆனால் பரிசோதனை என்பது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சோதனை. வரைவிலக்கண ரீதியாகவே அறிஞ்சிருக்கின்றோம். அதேவேளை சில அவதானங்களை விரும்பிய நேரங்களில் எல்லாம் மீள மீள நிகழ்த்த முடியாது. சில அவதானங்களை உதாரணமாக எடுத்து பார்ப்போமாயின், சூரிய கிரணம் பற்றிய ஒரு அவதானிப்பை நாங்கள் விரும்பிய நேரத்தில் திரும்ப திரும்ப ஏற்படுத்தி அவதானிக்க முடியாது. அது நிகழ்கின்ற போது அல்லது நிகழ்கின்ற வரை காத்திருந்துதான் அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் ஒரு பரிசோதனையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாயின் அதை விரும்பிய நேரத்தில் மீள மீள நிகழ்த்தி கொள்ள முடியும். உதாரணமாக போயிலின் விதி பற்றிய பரிசோதனையை நாங்கள் விரும்பிய நேரத்தில் மீள மீள நாங்கள் நிகழ்த்தி அறிய முடியும். அதே மாதிரி இன்னொரு வேறுபாட்டை பார்த்தோம்னா, அவதானம் இயற்கையான சூழலில் நடைபெறுகின்றது, ஆனால் பரிசோதனை என்பது ஒரு செயற்கையான சூழலில் நடைபெறுகின்ற ஒன்று. அடுத்து, இந்த அவதானத்தை விட பரிசோதனை புறவயத்தன்மையானது. முதல் படிச்சம் புறவயத்தன்மை அதிகரிப்பதில் அனுபவ சோதனைகள் இருக்கு. இதுல ஒப்பீட்டு ரீதியாக பார்க்க அவதானத்தை விட பரிசோதனையில புறவயத்தன்மை அதிகம் இருக்கு. ஏனென்றால் அந்த பண்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் மீள மீள ஏற்படுத்துகின்ற போது எங்களுக்கு புறவயத்தன்மை அதிகரிக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப அவதானத்தில் அந்த சந்தர்ப்பத்தை விட பரிசோதனையில அந்த சந்தர்ப்பம் கூட. ஆகவே இதை விட அங்க புறவயத்தன்மையான முடிவு பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கு. இந்த பின்னணியை வச்சுக்கொண்டு நீங்க ரெண்டுக்கும் இடையில வேறுபாடுகளை காணலாம். அப்ப இவ்விதம் நாங்கள் இந்த விஞ்ஞானத்தில் பயன்படுத்துகிற சோதனையூடாக பிரதான சோதனையை கற்றுக்கொண்டோம், அவதானம் பரிசோதனை. இனி இங்க பயன்படுத்தப்படுகின்ற ஏனைய சோதனைகளை நாங்கள் இதில் அறிய இருக்கிறோம். அந்த வகையில தீர்ப்பு பரிசோதனை, அதை நாங்கள் அறுதி சோதனை என்று அழைக்கின்றோம். இது பிரதான ஒரு சோதனை முறையாக கருதப்படுகின்றது. கடந்த கால வினாத்தாள்களில்
அதிக தடவைகளில் வருகின்ற ஒரு விடயமாம் இருக்கு. ஒரு தோற்றப்பாடு தொடர்பாக அல்லது ஒரே துறை தொடர்பாக போட்டி கருதுகோள்களில் எந்த கருதுகோள் சரியானது என முடிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சோதனை தீர்ப்பு சோதனையாகும். அப்ப இதுல போட்டி கருதுகோள்னா ஒரே தோற்றப்பாட்டில் அல்ல ஒரு துறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கருதுகோள் தோற்றம் பெறும். அதில் சரியான கருதுகோளை தேர்ந்தெடுப்ப நோக்கில மேற்கொள்ளப்படுவது இந்த தீர்ப்பு சோதனையாக அமையும். இதுக்கு நாங்கள் வேறுபட்ட வகையில் சில உதாரணங்களை கவனித்துக் கொள்வோம். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். எங்களோட விஞ்ஞான வரலாற்றில் இடம்பெற்ற பிரதான உதாரணம். விஞ்ஞான வரலாற்றில் இடம்பெற்ற பிரதான உதாரணம் இந்த பொது சார்பு கோட்பாட்டின் எதிர்கூறலாக ஐன்ஸ்டைனால் 1915 முன்வைக்கப்பட்ட கருத்து விஞ்ஞான வரலாற்றில் மிகவும் பிரபலமான ஒரு தீர்ப்பு சோதனையாக கருதப்பட்டது. அதன்படி அதிக ஈர்ப்பு சக்தி உள்ள பகுதியில் பயணிக்கும் ஒளி கதிர்கள் குறித்த ஈர்ப்பு சக்தியுள்ள பொருளை நோக்கி வட்ட வடிவில் செல்லும் என்பது ஐன்ஸ்டைனின் சார்பு கோட்பாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற எதிர்கூறல். ஆனால் அந்த எதிர்கூறல் நியூட்டனுடைய புவியீர்ப்பு கோட்பாட்டுக்கு எதிராக இருந்தது. அவருடைய கருத்துக்கு எதிராக இருந்தது. அவை ரெண்டும் வேறுபட்ட கருத்துக்களாக இருந்தது. இது தொடர்பாக தீர்ப்பு சோதனை ஒன்றை மேற்கொண்ட போது சர் ஆதர் எடிங்டன் என்னும் ஆங்கில நாட்டு வானவியலாளர் அது தொடர்பான தீர்ப்பு சோதனையை 1919 நிகழ்த்திய போது நிகழ்ந்த சூரிய கிரகண சந்தர்ப்பத்தில் சூரியனுக்கு அண்மையில் வருகின்ற ஒளி கதிர்கள் சூரியனை நோக்கி வட்ட வடிவில் பயணி செய்வதை அவதானத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருந்தார். அப்ப அந்த சோதனை வாயிலாக இது உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த சோதனையின் படி ஐன்ஸ்டைனின் சார்பு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கும் நியூட்டனுடைய ஈர்ப்பு கொள்கையை நிராகரிப்புக்கும் காரணமாக அமைந்த ஒரு வரலாற்று நிகழ்வாக இது அமைந்தது. அப்ப போட்டித்தன்மையுடைய இந்த ரெண்டில தீர்ப்பு சோதனை ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு முடிவாக இருக்கு. அதேவேளை இந்த தீர்ப்பு சோதனையில இன்னொரு சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அதை நாங்கள் இன்னொரு உதாரணத்தினூடாக நோக்குவோம். உதாரணம் 2 எடுத்து பாருங்கள். ஒளி உருவாகி இருப்பது அலை வடிவிலா அல்லது நுண்துகளினா என்பது தொடர்பில் நீண்ட காலமாக விஞ்ஞானிகளிடையே கருத்து வேறுபாடு நிலவியது. இந்த 2 கோட்பாடுகள் உங்களுக்கு இருக்கு, தெரியும். நுண்துகள் கொள்கை, அலை கொள்கை. இந்த 2 வேறுபட்ட கருதுகோள்கள். இது தொடர்பாக நிகழ்த்தப்பட்ட தீர்ப்பு சோதனை நாங்கள் பார்ப்பதற்கு அந்த 2 கருத்தையும் எடுத்து சிந்தித்தால் நுண்துகள் கொள்கையின் படி ஒளி வெற்றிடத்தினூடாக பயணிப்பதை விட நீரில் வேகமாக பயணிக்கும் என்ற எதிர்கூறல் இருந்தது. ஆனால் அலைக்கொள்கையின்படி அதற்கு மாறான கருத்து இருந்தது, எதிரான கருத்து இருந்தது. ஒளி வெற்றிடத்தினூடாக பயணிப்பதை விட மெதுவாகவே நீரில் பயணிக்கும் என்ற கருத்து இருந்தது. ஆகவே இருவேறு கருத்துக்கள். இவை தீர்ப்பு சோதனைக்கு உள்ளாகிய போது 1850களில் பூகோ என்னும் விஞ்ஞானி நிகழ்த்திய சோதனை ஒன்றில் ஒளி நீரில் பயணிப்பதை விட அதிகூடிய வேகத்தில் வெற்றிடத்தினூடாக பயணிக்கும் என்பது எடுத்துக்காட்டப்பட்டது. அப்ப இந்த சோதனை ஊடாக ஒளி தொடர்பான நுண்துகள் கொள்கை நிராகரிக்கப்பட்டு அலைக்கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆயினும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஐன்ஸ்டைன் போன்ற விஞ்ஞானிகள் உருவாக்கிய கருத்துக்கள், பௌதிக விஞ்ஞானத்தில் எழுப்பப்பட்ட சில கருத்துக்கள் காரணமாக நுண்துகள் கொள்கை மீண்டும் வெளிவந்தது. அதன்படி சமகால விஞ்ஞான கருத்தின்படி பார்க்கின்ற போது ஒளி பற்றிய அலைக்கொள்கை பண்பு போன்று நுண்துகள் கொள்கை பண்பையும் கொண்டதென்பது இந்த சமகால ஏற்புடைமை. அப்ப தீர்ப்பு சோதனையில 2ம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைப்பாடாக இந்த விஞ்ஞான வரலாற்று வருது. ஆகவே 2 வேறு உதாரணங்களை நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உண்டு. அடுத்து லட்சிய பரிசோதனை. அதை நாங்கள் முழு நிறைவான பரிசோதனை என்றும் அழைக்கின்றோம்.
முழு நிறைவான பரிசோதனை என்றும் அழைக்கின்றோம். அப்ப இது தொடர்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். யாதேனும் ஒரு சோதனை லட்சிய நோக்கில் நிகழ்த்தப்பட வேண்டுமாயின் ஒரு தடவை ஒரு காரணி மட்டும் மாற்றியமைத்து நிகழ்த்தப்பட வேண்டும். ஒரு தடவை சோதனைக்கு ஒரு காரணி அல்லது ஒரு மாறியை மட்டும் மாற்றி நிகழ்த்தப்படுகின்ற ஒரு சோதனை தான் லட்சிய பரிசோதனை என்று சொல்லப்படும். அதை உதாரண ரீதியாக பார்ப்போமாயின், வில்லியம் ஹார்வே குருதி சுற்றோட்டம் தொடர்பில் நிகழ்த்திய பரிசோதனை ஒரு லட்சிய பரிசோதனை. அவர் தன்னுடைய அந்த வில்லியம் ஹார்வே என்ற சிந்தனையாளர் குருதி சுற்றோட்ட ஆய்வை கண்டுபிடித்த போது தவளை ஒன்றின் நாடிக்கலன் நாளக்கலன் என்பவற்றில் ஒரு தடவை சோதனைக்கு ஒன்று மட்டும் மாற்றி கட்டுப்படுத்தி பரிசோதித்தார். அது ஒரு லட்சிய நோக்கில் மேற்கொண்ட பரிசோதனை. அடுத்து சிந்தனை பரிசோதனை என்றொன்று இடம்பெறுகின்றது. ஒரு விஞ்ஞானி குறித்தொரு நேர்வு தொடர்பான பரிசோதனை ஒன்றை நிகழ்த்துவதற்கு முன் அது தொடர்பான ஒரு பரிசோதனையை தனது மனக்கண் வழியாக வடிவமைத்துக் கொள்கின்ற நிலை சிந்தனை பரிசோதனை என்று சொல்லப்படும். இந்த பரிசோதனை சிறப்பாக கல்லியோவினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சோதனையில் இருக்கு. உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். பொருள் நிலத்தை நோக்கி விழும் வேகம் அவற்றின் நிறைக்கேற்ற வீதத்தில் அமையாது என்ற தனது கருதுகோளை சோதிப்பதற்கு முன் இரு சமனற்ற நிறையுடைய கட்டத்துண்டுகளை நூனால் கட்டி கீழே விழவிடுவது தொடர்பாக கலிலியோ சிந்தித்துக் கொண்டமை ஒரு சிந்தனை பரிசோதனைக்கான எடுத்துக்காட்டு. அந்த சந்தர்ப்பத்தை காட்டுகின்ற ஒன்று. இயற்கை பரிசோதனை. இயற்கை பரிசோதனை இதனை தனித்து அவதானமோ அல்லது தனித்து பரிசோதனையோ ஒன்று திட்டவட்டமாக வரையறுத்து கூற முடியாத ஒரு சோதனை முறைதான் இயற்கை பரிசோதனை. அப்ப இதன்படி பார்த்தா இதுல அவதானத்துக்குரிய பண்புகளும் காணப்படும், பரிசோதனைக்குரிய பண்புகளும் காணப்படும். அவதானத்துக்குரிய பண்புகளும் பரிசோதனைக்குரிய பண்புகளும் இங்கு காணப்படும். ஒரு உதாரணத்தை நோக்குவோமாயின், ஒரு ஆய்வாளன் ஒருவன் மலையின் உச்சியில் இருந்து வளிமண்டலத்தை அவதானிக்கிற ஒரு சோதனை நிகழ்வு ஒரு இயற்கை பரிசோதனை. இந்த சோதனையின் போது ஆய்வாளன் வளிமண்டலத்தில் எந்த மாற்றமும் செய்யலை. வளிமண்டலத்தில் இந்த மாற்றமும் செய்யலை. ஆனா தன்னுடைய ஆய்வு தளத்தில் ஆய்வு நிற்கின்ற மலையின் உச்சி பகுதியில மேற்பகுதி நடுப்பகுதி என்று அந்த பகுதிகளில மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். ஆய்வாளன் அந்த ஆய்வு நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி வளிமண்டலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அவதானிக்கின்றார். இது ஒரு இயற்கை பரிசோதனை என்ற சந்தர்ப்பம். அடுத்து கட்டுப்பாட்டு குழுமுறை. இந்த கட்டுப்பாட்டு குழுமுறையை பற்றியும் கூடுதலாக விளங்க வேண்டிய தேவை இருக்கும். இது அநேகமான கேள்விகளில் வருவதுண்டு. இந்த கட்டுப்பாட்டு குழுமுறை நாங்கள் இப்போ இந்த சமூக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளில் பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பமும் இருக்கின்றது. அவங்க சோதனை வகையில் பிரதானமாக இருக்கிறபடியா இங்கேயே நீங்கள் அதை அறிந்து கொள்வது சிறந்தொன்று. இதன்படி சோதனைக்குள்ளாகும் விடயங்களை எழுமாறாக எல்லா வகையிலும் சமனாக இரு தொகுதிகளாக பிரித்து அவற்றில் ஒரு தொகுதியை கட்டுப்படுத்தியும் மற்றதை கட்டுப்படுத்தாமலும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சோதனை கட்டுப்பாட்டு குழுமுறை என்று சொல்லப்படும். அப்ப எல்லா வகையிலும் இயல்புகள் ஒன்றாக இருக்கக்கூடிய வகையில இரு தொகுதியாக்கி ஆராயலாம். அப்ப இந்த சோதனைக்காக ஆய்வுடியம் தொடர்பாக 2 தொகுதி பிரிக்கப்பட வேண்டியது அவசியமானது. அப்ப இதன்படி இந்த கட்டுப்பாட்டு குழுவில் அவதானத்தை போன்று பரிசோதனை பண்புகளும் கொண்டொன்றாக காணப்படும். இங்கே அவதான பண்புகளுடன் பரிசோதனை ரீதியான பண்புகளும் இந்த கட்டுப்பாட்டு குழுமுறையில் காணப்படுகின்ற இயல்பு இருக்கு.
இந்த கட்டுப்பாட்டு குழு முறை பொதுவாக உயிரியல் விஞ்ஞானம் மற்றும் மருத்துவம், உளவியல் போன்ற துறைகளில் வெற்றிகரமான முடிவுகளை பெறுவதற்கு இந்த சோதனை அதிகம் பயன்படுகின்ற ஒன்று. உதாரணம் ஒன்றில் எடுத்து பார்ப்போம். நீர்வெறுப்பு நோய்க்கான தடுப்பு மருந்த கண்டறிந்த போது பாஸ்டரும் அவரது உதவியாளர்களும் இந்த கட்டுப்பாட்டு குழுமுறையான சோதனையை பயன்படுத்தி இருந்தார்கள். இந்த சோதனையின்படி அவர்கள் ஒரே தன்மையுடைய ஒரே வயதுடைய 4 நாய்க்குட்டிகளை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு இந்த வைரஸ் கிருமிகளை, விசநாயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் கிருமிகளை செலுத்தினார்கள். பின் அவற்றை 2 நாய்க்குட்டி வீதம் சம குழுக்களாக பிரித்து அதில் ஒரு குழுவில் உள்ள 2 நாய்க்குட்டிக்கும் அவரால் சிபார்சு செய்கின்ற அந்த தடுப்பு மருந்து ஏற்றப்படுகிறது. மற்ற குழுவில் உள்ள 2 நாய்க்குட்டிகளுக்கும் அந்த தடுப்பு மருந்து ஏற்றப்படவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் அவதானித்த பின் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 2 நாய்க்குட்டிகளும் சாதாரண நாய்க்குட்டிகள் போல துள்ளி விளையாடி இருந்தது. அங்கே இந்த நோயின் தாக்கமும் இருக்கவில்லை. ஆனால் தடுப்பூசி வழங்கப்படாத மற்ற குழுவில் உள்ள 2 நாய்க்குட்டிகளும் ஊளையிட்டு சில நாட்களின் பின் அந்த வைரஸ் தாக்கத்தால இறந்திருந்ததை அவதானித்தார். இதன் மூலம் அந்த தடுப்பு மருந்தினுடைய முடிவு அவரால் பரீட்சிக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாட்டு குழுமுறை இந்த இயற்கை விஞ்ஞானங்களில் மட்டுமல்லாமல் சமூக விஞ்ஞானங்களிலும் கூட பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. இயற்கை விஞ்ஞானங்கள் மட்டுமன்றி சமூக விஞ்ஞானங்களிலும் கூட கட்டுப்பாட்டு குழு முறையிலான சோதனைகளை நாங்கள் நிகழ்த்த முடியும். ஒரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். ஒரு சமூகத்தில் வெவ்வேறு குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் குறித்த ஒரு சமூகத்தில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை சோதிப்பதற்கு இந்த கட்டுப்பாட்டு குழு முறையை பயன்படுத்த முடியும். இதுபோன்றுதான் மாணவர்களுக்கு கூட எத்தகைய கற்றல் முறைகள் அவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும் என்பதை அறிவதற்காக 2 தொகுதிகளாக்கி அவர்களை நாங்கள் சோதித்தறிய முடியும். ஆகவே சமூக விஞ்ஞானங்களில் கூட இந்த கட்டுப்பாட்டு குழுமுறை பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. எனினும் இந்த சமூக விஞ்ஞானம் ஆய்வு செய்கின்ற விடயத்தை பார்த்தமேண்டா மனித நடத்தைகள் எவ்வாறாயினும் மனித நடத்தைகள்ல சுயாதீன சித்தங்கள் செல்வாக்கு செலுத்தும். அவை சுயாதீன சித்தத்தின் அடிப்படையில் அமைவதனால கட்டுப்பாட்டு குழுமுறையை முழுமையாக பயன்படுத்த முடியுமா என்ற சிரமம் ஏற்படுகின்றது. சமூக விஞ்ஞானங்கள்ல மனித நடத்தையின் சுயசித்தம் காரணமாக கட்டுப்பாட்டு குழுவை பிரியோகிப்பதில் உள்ள பிரச்சனைகள் எழ செய்கின்றது. அடுத்து தனியாள் வரலாற்று முறை. இந்த தனியாள் வரலாற்று முறையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முறை. இந்த முறை தொடர்பாக கூட கவனித்துக் கொள்ளுங்கள். வினாத்தாள்களில் வருகிற சந்தர்ப்பங்கள் அதிகம். யாதாயினும் ஒரு விடயம் அல்லது தனி நபர் தொடர்பான ஆய்வொன்றை செய்கையில் அவற்றை ஒவ்வொரு தனி நேர்வாக அல்லது அழகாக கருதி அதன் கடந்த கால நிகழ்கால விடயங்களை அறிந்து கொள்ள உதவும் ஒரு சோதனை முறை இந்த தனியாள் வரலாற்று முறை என்று அழைக்கப்படும். இந்த தனியாள் வரலாற்று முறையினை அவதான முறைகளில் ஒன்றாக கருதுவதுதான் மிக பொருத்தம். அவதானிப்பு தான் அங்க பிரதானமாக கருதப்பட இடம் இருக்கு. உதாரணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு வயிற்றோட்ட நோயின் நோய்க்கான காரணியை அறிந்து கொள்ள ஒரு வைத்தியரின் அவதானிப்பை இதுக்கு உதாரணமாக கூறிக்கொள்ளலாம். அந்த வைத்தியர் அவதானிப்பு செய்கின்ற படிமுறையை பார்த்தமேண்டா அவருடைய படிமுறை எவ்வாறு அமையும் என்று அவருடைய முதலாவது படிமுறையில நோயாளியின் கடந்த கால நிலைமைகளை அவதானிப்பார். அதன்படி அவருடைய வயது என்ன, இதற்கு முதல் இது போன்ற நோய் ஏற்பட்டதா, கடந்த சில நாட்களாக உட்கொண்ட உணவுகள் என்ன, பருகிய பானங்கள் என்ன, மது அருந்தும் பழக்கமுடையவரா,
போன்ற விடயங்களை அவதானத்துக்கு உட்படுத்துவார். கடந்த காலம் பற்றிய தகவல்களை அவதானத்துக்கு உட்படுத்துவார். அவருடைய இரண்டாவது படிமுறையில் நோயாளியின் தற்போதைய நிலைமைகளை அவதானிப்பார். அதன்படி அந்த நோயாளிக்கு காய்ச்சல் உண்டா, பாந்தி எடுத்திருக்கிறாரா, வயிறு வீக்கமடைந்திருக்கா, இரத்த அழுத்தம் எவ்வாறு உள்ளது போன்ற விடயங்களை அவதானிப்பார். அதேவேளை தேவை ஏற்படும் இடத்து அவருடைய மலசலம் மற்றும் பாந்தி என்பவற்றையும் சோதனைக்கு உள்ளாக்குவார். அவை அவதான முறையாக இருந்தாலும் கூட தேவை ஏற்படுகின்ற போது பரிசோதனையினுடைய இயல்பும் இருக்க செய்கின்றது. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்விதம் 1 மற்றும் 2 ஆகியவற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட தகவலின்படி வைத்தியர் நோய்க்கான காரணங்களை அனுமானித்துக் கொள்வார். அந்த நோயாளிக்கு யாதேனும் ஒரு சிகிச்சை முறையினை நியமித்து செயல்படுத்துவார். சில வேளைகளில் ஒரு பருமட்டான ஒரு முடிவினை எடுத்து வச்சுக்கொண்டு அதன் அடிப்படையில் சிகிச்சை அளித்தாலும் கூட நோயாளியை சில நாட்கள் நோயாளர் விடுதியில் அனுமதித்து மேலதிக அவதானத்தையும் செலுத்துவார். ஆகவே இது ஒரு அவதான முறைகளாக இது அடையாளப்படுத்தப்படுகிறது. இதேவேளை இந்த தனியால் வரலாற்று முறையை நாங்கள் அதிகம் சமூக விஞ்ஞானத்தில் பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்களும் உண்டு. அதை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் வந்ததும் உண்டு. அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்த்தோமாயின், உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவர் தொடர்பாக உள சிகிச்சையாளர் நிகழ்த்துகின்ற ஒரு சோதனையும் இந்த தனியால் வரலாற்று முறைக்கு ஆதாரப்படுத்தக்கூடிய ஒன்று. இதன்படி நீங்கள் முதல் குறிப்பிட்ட அதே படிமுறைமாய் இங்கே மாற்றி எழுதுவீர்கள். உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர் தொடர்பில் ஆராய்வதற்கு படிமுறை 1 அந்த உள நோயாளருடைய வயதை அறிவதோடு அதை விட்டு சற்று வேறுபட்ட வகையில் முன்னைய அவதானம் இருக்கு. அந்த உள ரீதியான பாதிப்பு எப்போ தொடக்கம் இருந்திருக்கு, பரம்பரையில யாருக்கும் உள ரீதியான பாதிப்பு வந்திருக்கா, அவருடைய இளம காலங்களில் அவருக்கு விரக்தியையோ மன முரண்பாடுகளையோ அழுத்தங்களையோ ஏற்படுத்திய சம்பவங்கள் ஏதாவது இருந்திருக்கா, தோல்விகள் இழப்புகள் ஏதாவது இருந்திருக்கா என்று மாறுபட்ட வகையில் கடந்த காலத்தை தேடுவேன். அந்த நோயாளியினுடைய தற்போதைய நிலைமைகளை அவதானிப்பேன். இங்க கூடுதலாக அந்த நோயாளிய தற்போதைய நிலைமை, அவருக்கு இரத்த அழுத்தம் எப்படி இருக்கு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் எதற்கு அதிகம் கோபப்படுகிறார் அல்லது எதற்கு பயப்படுகின்றார், நித்திர கூடுதலாக வருகின்றதா, என்ன விடயம் தொடர்பாக தன்னுடைய பாட்டில புலம்புகின்றார், அங்க அவருடைய அடிமனத்தில் இருக்கின்ற சில விடயங்கள் வெளிப்பாடாக வரும். அவ்வாறான தற்போதைய நிலைமைகளை அறிவார். இவற்றை வைத்துக்கொண்டு தேவையான வழிகாட்டலூடாக ஆலோசனைகளூடாக அவருடைய சிகிச்சை வருவதோடு தேவை ஏற்படின் மனநோய் வைத்தியசாலையில அனுமதித்து மேலதிக அவதானிப்புகளை செய்வார். அப்ப அந்த ஆய்வுக்கேற்ற மாதிரி அங்க நீங்கள் மாற்றி அதை கொடுக்க வேண்டும். அப்ப இது ஒரு சமூக விஞ்ஞான ஆய்வுமுறைகளிலும் இந்த தனியால் வரலாற்று முறை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. முதல் அறியப்பட்டது இது ஒரு அவதானிப்பு முறையாக இவ்வாறு செயல்படும் என்றால் அதை விவரிக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப நாங்கள் இந்த விஞ்ஞானத்தில் முதல் கட்டமாக இந்த பிரதான சோதனைகளை பற்றி பார்த்தோம். அதுல பிரதானமாக இந்த அவதானம் பரிசோதனை என்றது பிரதான சோதனைகளாக இருந்திருக்கு. அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சோதனைகளில் ஏற்படுகின்ற வலு, குறிப்பாக இந்த நோக்கல் ஏற்படுற போலிகள், அவதானத்தில் ஏற்படும் வலு, அதை நாங்கள் நோக்கல் போலிகள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அவதானங்கள்ல பிரதானமாக 2 வகையில போலி ஏற்படும். அப்ப நோக்கல் போலிகளை நாங்கள் 2 வகையில பார்த்து கொள்ளலாம். ஒன்று அல்நோக்கல், இன்னொன்று வடநோக்கல். இது தொடர்பாகவும் கடந்த காலங்களில் வினாத்தாள் வந்திருக்கின்றது. அல்நோக்கலை நாங்கள் எடுத்து நோக்குவோமாயின், அவதானத்துக்குட்படுத்த வேண்டிய குறித்தொரு விடயத்தினை அவதானத்துக்குட்படுத்தாது விடுவதனால் ஏற்படுகின்ற தவறு அல்நோக்கல் எனப்படும். சுருக்கமா சொன்னா, இதை நாங்கள் முழுமையாக அவதானிக்காத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது ஏற்படும் தவறு இதுவாகும். இதனால இதை முற்றும் பாராமை போலி என்ற வகையில் அர்த்தப்படுத்துவதும் உண்டு. இதனுடைய ஏற்படுற சந்தர்ப்பங்களை நாங்கள் எடுப்போமாயின், பொதுவாக
சில வேளைகளில் விஞ்ஞானியது நம்பிக்கையும் கூட இவ்வாறான அவதானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த இடம் இருக்கு. இது தொடர்பாக அது இதை நம்பிக்கையை வச்சு கொண்டு பார்க்க எங்களுடைய அவதானத்தில் வடுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த அல்நோக்கல் ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அதேவேளை விஞ்ஞானிகளுடைய திறமையின்மை காரணமாகவோ அல்லது வேறு யாதேனும் காரணத்தாலோ சில திறன்கள் அல்லது நடத்தைகள் பற்றிய அவதானங்களை நிகழ்த்த முடியாமல் போவேக்க இந்த அல்நோக்கல் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. அல்நோக்கல் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை விவரிக்க கூட கேள்வி வந்த சந்தர்ப்பம் இருக்கு. அதேவேளை குறித்த ஒரு கருத்தின் மீது மிகவும் விருப்பமுடைய ஒருவர் சில வேளைகளில் குறித்த கருத்துக்கு எதிரான விடயங்களை சோதனையின் போது கவனத்தில் கொள்ளாது விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதன் போதும் அல்நோக்கல் ஏற்படும். அதாவது இன்னொரு வகையில் சொன்னா, தனக்கு சாதகமான சந்தர்ப்பங்களை எடுத்து நோக்கிட்டு எதிரான பாதகமான விடயங்களை கைவிடைக்க அந்த அல்நோக்கல் ஏற்படுவதற்கு இடம் இருக்கு. உதாரணமாக எடுத்து பார்த்தோம் வேண்டாம், இந்த சோதிட பலன்களை நம்புகின்ற ஒருவர் அவர் கூறுகின்ற சாதகமான எதிர்கூறலை மட்டும் ஞாபகத்தில் வைத்து பாதகமான எதிர்கூறலை மறந்துவிட முயற்சிக்கின்ற நிலைமையை குறிப்பிடலாம். அப்ப அதனால் அங்க முழுமையான பார்வை இல்லை ஏற்படுகிற சந்தர்ப்பம் இருக்கு. இதேவேளை இந்த அல்நோக்கல் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் விஞ்ஞானியினுடைய ஞாபக மறதி காரணமாகவும் அல்நோக்கல் ஏற்பட இடம் இருக்கு. ஞாபக மறதி காரணமாகவும் அல்நோக்கல் ஏற்பட இடம் இருக்கு. அதை நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டுல பார்ப்போமாயின், இந்த போயிலின் விதி பற்றிய சோதனையின் போது சோதனைக்குள்ளாக்கப்படுகின்ற வாயுவின் வெப்பநிலையின் அளவு காரண காரிய நிலையில் வைக்கப்பட்டுள்ளதா மற்றும் வாயு உள்ளடங்கியுள்ள கண்ணாடி பாத்திரம் சோதனைக்குரிய காலப்பகுதியில் பிரசாரணம் அடைந்துள்ளதா போன்ற சோதனையுடன் தொடர்பட்ட விடயங்கள் கவனத்தில் கொள்ளாது விடுவதால அல்நோக்கல் ஏற்படும். ஒரு சோதனையின் போது அவருடைய ஞாபக மறதியை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருக்கு. அப்ப இவ்வாறான காரணங்கள்ல இந்த அல்நோக்கல் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. அடுத்து வலுநோக்கல் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தை பார்ப்போம். வலுநோக்கல் அப்ப வலுநோக்கல் என்பது ஒரு தோற்றப்பாட்டு ஒன்றின் உண்மையான இயல்பை அன்றி அதிலிருந்து வேறுபட்ட ஒன்று அவதானிக்கப்படுவதனால் ஏற்படுகிற தவறு வலுநோக்கல் ஆகும். அதாவது நாங்கள் ஒன்றை இன்னொன்றாக திரிவடைய செய்வதால அல்லது எங்களோட புலன்களின் மாய காரணமாக இன்னொன்று வெளிப்படுவதால வார தவறு இந்த வலுநோக்கலாக இருக்கு. உதாரணமா பார்த்தோமேண்டா, ஒரு விஞ்ஞான ரீதியா புவிக்கு அண்மையில் விழும் பொருட்களுக்கிடையே ஒன்று மற்றொன்றை விட இருமடங்கு நிறைவுடையதாயின் அது இருமடங்கு வேகத்தில் விழும் என எண்ணுவது இவ்வாறான தவறான வலுநோக்கல் தவறு. இதே போல சாதாரணமான உங்களுக்கு பழக்கப்பட்ட உதாரணம் தெரியும். கயிற்றை பாம்பாக காண்கின்ற ஒரு செயல் வலுநோக்கல் என்று கருதப்படுவது. ஒன்று இன்னொன்றாக திரிவடைவது. காலில் எதிர்பாராத விதமாக கயிறொன்று சுற்றிக்க அது எங்களோட உணர்வை உடனே பாம்பு என்ற ஒன்றை ஏற்படுத்து. அதுக்கு உண்மையில தெளிவான அறியாமை காரணம். தெளிவான ஒரு நிலை வந்திருந்தால் அது நீங்கும். பொதுவில் இந்த வலுநோக்கல் ஏற்படுற சந்தர்ப்பத்தை பார்த்தமேண்டா, பொதுவில் விஞ்ஞானியினுடைய ஒரு செல்வாக்கு அல்லது அவருடைய அறியாமை என்று சொல்கிறேன், அறிவின்மை மட்டுமன்றி அகவயத்தன்மையும் வலுநோக்கல் ஏற்படுத்துவதற்கு காரணமாயிருக்கு. அகவயத்தன்மைகளும் இந்த வலுநோக்க ஏற்படுத்தி விடுவதற்கு காரணமாயிருக்கு. அதுக்கு ஒரு உதாரண ரீதியா சிந்திப்போமாயின், இந்த வேடர்களின் நடத்தையை அவதானிக்கின்ற போது செயற்கை நிகழ்வுகள் வலுநோக்கலை ஏற்படுத்துவதாகும். என்ற வேடர்களின் நடத்தை என்பது அவர்களுடைய இயல்பான பண்பை அவதானிக்க வேண்டும். ஆகவே அங்க அது இன்னொன்றாக தெரிவடைந்து செயற்கையாக நாங்கள் அவர்களை சந்தர்ப்பமாக்குகின்ற போது அது தவறை ஏற்படுத்துவதாயிருக்கும். இயல்பான பண்பு அறிய முடியாது, அது வலுநோக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக அமைய முடியும்.
இவ்வாறு சோதனைகள்ல தவறுகள் வழுக்கள் இருப்பதனால சோதனையின் போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கு. சோதனையின் போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கு. அதன்படி எப்போதும் சோதனையை கவனத்துடன் அதைவிட கூடியதான விரிவாக மேற்கொள்வோம். சோதனை கவனத்துடன் கூடியதான விரிவான அவதானிப்பாக இடம்பெற வேண்டும். இதற்காக ஒரு சோதனையை ஒருவரோ பலரோ பல தடவைகள் செய்து பார்க்கலாம். நாங்கள் சோதனை என்ற புறவயத்தன்மை அதிகரிக்கணும்னா மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தணும்னு பார்த்தோம். அப்போ ஒருவரோ பலரோ அது பல தடவை செய்து பார்க்கின்ற போது அந்த சோதனை என்ற பலன் எங்களுக்கு புறவயம் கூடியது. இவ்வாறு செய்கின்ற போது கவனையினம் காரணமாக நிகழக்கூடிய தவறுகள் களைந்து விடுவதற்கு வசதி ஏற்படும். ஆகவே இதனால சோதனை கவனத்துடன் கூடியதாக அதே போன்று ஒரு விரிவான அவதானித்தலாக இடம்பெற வேண்டும். அதேவேளை சோதனையின் போது அகவய பண்புகளின் தாக்கங்களுக்கு இடமளிக்க கூடாது. அகவய பண்புகள் அதன் காரணமாக எங்களுக்கு தவறான முடிவுகள் கிடைக்கும். ஆகவே அகவய பண்புகளின் தாக்கங்களுக்கு இடமில்லாது சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை சோதனை மூலம் பெறப்படும் தரவுகளை பிழைகள் எதுகுமின்றி உடனுக்குடனே பதிவு செய்து அறிக்கை வடிவில் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றா எல்லாவற்றையும் எங்களுடைய ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாது. ஞாபக மறதி காரணமாக சில விடயங்கள் எங்களுக்கு தவறுகளை ஏற்படுத்தும். அதனால அவை உடனுக்குடனே பதிவுகளுக்கு வர வேண்டும். அறிக்கை வடிவில் அவை வைத்திருக்க வேண்டும். இதற்காக நாங்கள் இந்த பிழையற்ற பதிவுகளுக்காக நவீன சாதனங்கள்ல சிறப்பாக ஒலிப்பதிவு கருவி, ஒளிப்பதிவு கருவி போன்றவற்றை கையாளலாம். அப்ப அவதானங்களில் இந்த கருவிகளுடைய பயன்பாடும் இருக்கு. பரிசோதனையில கூட கருவிகளின் பயன்பாடு இருக்கு என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதேவேளை பதிவு செய்யப்பட்ட அறிக்கைகளை ஏனைய விஞ்ஞானிகளுக்கும் சமர்ப்பித்து அவர்களது அபிப்பிராயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அங்கால நவீன முறையில் அறிகின்ற போது அறிந்திருப்பியல் சார்வாத முறையில் ஒரு விஞ்ஞான சமூகம் இன்றியமையாது. அப்ப அதை நாங்கள் பரிசீலித்துத்தான் ஒரு உறுதியான தன்மைக்கு வருவதற்கு நாங்கள் பதிவு செய்யப்பட்ட அறிக்கைகள் ஏனைய விஞ்ஞானிகளுக்கும் சமர்ப்பித்து அவர்களது அபிப்பிராயங்களை பெறுகின்ற போதுதான் அந்த தரவினுடைய உறுதிப்பாடுகள் அதிகரித்துக் கொண்டு இருக்கும். அப்ப இதுவரை நாங்கள் இந்த சோதனை, அதில் ஏற்படக்கூடிய தவறுகள், அதனால் ஏற்படக்கூடிய நிபந்தனைகள் பற்றி பார்த்தோம். அதேவேளை இந்த தவணையில் இந்த சோதனைகளில் உங்களுக்கு ஏனைய சோதனை வகையில் மில்லின் முறைகள் என்ற ஒரு சோதனையும் இங்கு காணப்படுகிறது. ஆகவே இவற்றையும் நாங்கள் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இந்த மில்லுடைய சிந்தனையை நாங்கள் பார்த்தோமேண்டா இவர் இந்த தோற்றப்பாடுகளுடைய காரண செயல்பாடுகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த எங்களுடைய முறையியலில் பாரம்பரிய முறையியலான விஞ்ஞானத்தின் முறையியலான தோத்தறி முறையியலை ஏற்படுத்திய பிரான்சிஸ் பேக்கனுடைய சிந்தனையோட இவர் இந்த காரணகாரிய தொடர்புகளை செயல்படுத்தி புதிய முறையியலை கொண்டார். அதன்படி இயற்கையின் இன்றியமையாத தொடர்பினை அல்லது காரணகாரிய தொடர்பினை கண்டுகொள்வதற்காக ஜி.எஸ். மில் என்பவர் 5 முறைகளை முன்வைத்திருந்தார். அவரால் முன்வைக்கப்பட்ட அந்த முறைகள் மில்லின் முறைகள் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த முறைகளை நாங்கள் நோக்குவோமாயின் 1 ஒற்றுமை முறை, 2 வேற்றுமை முறை, 3 ஒற்றுமை வேற்றுமை கூட்டு முறை, 4 உடனியலு மாறல் முறை, 5 எச்ச முறை. இவை ஒவ்வொன்றும் தோற்றப்பாடுகளுக்குரிய காரணங்களை கண்டறியும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோதனை முறைகளாக கையாளப்படுகின்றது. இதில் ஒற்றுமை முறையை நாங்கள் எடுத்து பார்ப்போம். சோதனைக்குள்ளாக்கப்படுகின்ற தோற்றப்பாட்டின் பல்வேறு சந்தர்ப்பங்களுக்கு பொதுவாக அமைவது ஒரு விடயம் மட்டுமாயின் அந்த விடயம்தான் தோற்றப்பாட்டின் காரணம் என்று கூறுவது ஒற்றுமை முறை. சோதனைக்குள்ளாக்கப்படுகின்ற தோற்றப்பாட்டின் பல்வேறு சந்தர்ப்பங்களுக்கு பொதுவாக அமைகிறது ஒரு விடயம் மட்டுமாயிருந்தால்
அதுதான் அந்த தோற்றப்பாட்டுக்கு காரணம் என்று காட்டுற முறை ஒற்றுவ முறை. இது அதிகம் ஒரு அவதானிப்பை அடிப்படையாக கொண்டு அந்த காரணத்தை தேடுகின்ற ஒரு முறையாக இருக்கு. உதாரணமாக பார்த்தோமேண்டா, மழையினை அவதானிக்கும் பல சந்தர்ப்பங்களில் கருமேக கூட்டங்கள் அவதானிக்கப்படுகிறது என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப அந்த மழையினை நாங்கள் அவதானிக்கிற பல சந்தர்ப்பங்களில் இந்த கருமேக கூட்டங்களை அவதானித்திருக்கிறோம். ஆகவே ஒற்றுமை முறையின்படி பல சந்தர்ப்பத்துக்கு பொதுவாயிருந்த அந்த கருமேக கூட்டங்கள் தான் அந்த மழைக்கு காரணமாக எடுக்கப்படுகிறது ஒற்றுமை முறையின்படி. இந்த ஒற்றுமை முறை என்ற பண்பை நாங்கள் ஒவ்வொரு ஆய்வாளருடைய இயல்புகளிலும் காணலாம். இந்த பண்பு இதன்படி எட்வர்ட் ஜெனர் என்பவருடைய ஒரு சோதனை முறையில் இந்த ஒற்றுமை முறையினுடைய வெளிப்பாடு இருக்கின்றது. அங்கே தோற்றப்பாட்டின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொதுவாக அமைகின்ற ஒரு விடயத்தை பொதுமைப்படுத்தி காரணமாக எடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் இருக்கு. இரண்டாவது வேற்றுமை முறையை நாங்கள் பார்ப்போமாயின், யாதேனும் நிகழ்வு இடம்பெறும் சந்தர்ப்பத்திலும் இடம்பெறாத சந்தர்ப்பத்திலும் அதில் ஒரு காரணி தவிர ஏனைய காரணிகள் பொதுவாக இடம்பெறுமாயின் அவ்விதம் பொதுவாக இடம்பெறாத குறித்த காரணி நிகழ்வு இடம்பெறும் போது காணப்படுமாயின் அவ்வாறு இடம்பெறாத போது அந்த காரணிகள் இல்லாதிருப்பதுமான நிலைமையை கருத்தில் கொண்டு உரிய காரணகாரிய தன்மையை நிர்ணயிப்பது இங்கு இடம்பெறுவதாக இருக்கும் இந்த வேற்றுமை முறை. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை குழந்தை ஒன்று அழுத போது அதன் தாய் குழந்தையை தூக்கி கொண்டிருந்தாள். அப்போது அந்த குழந்தையினுடைய அழுகை நிற்கின்றது. ஆனால் இன்னொரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் அதே குழந்தை அழுதிருந்த போது அந்த தாய் குழந்தையை தூக்கி கொள்ளவில்லை. அந்த நிலையில் குழந்தையின் அழுகை நிற்கவில்லை. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் அங்க அந்த செயல் நடந்த போது இருந்த காரணம் அங்க நிகழாத போது அந்த காரணம் இல்லை. ஆகவே அந்த குழந்தையினுடைய அழுகை நின்றமைக்கு குழந்தையை தாய் தூக்கி அரவணைத்ததே காரணமாக இருந்திருக்கு. அப்ப இது ஒரு வேற்றுமை முறையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. இதனை நாங்கள் இன்னொரு ஆய்வில் பார்ப்போமாயின், லூயி பாஸ்டர் என்பவர் உயிரணுக்கள் இன்றி உயிர்கள் தோற்றம் பெறாது என்ற கருத்தை நிரூபித்த நிகழ்வு இந்த வேற்றுமை முறையை ஒத்தொன்றாக அமைந்திருக்கு. அடுத்தது ஒற்றுமை வேற்றுமை கூட்டுமுறை. இது ஒற்றுமை வேற்றுமை இரண்டினுடைய இணைப்பால் பெறப்பட்ட முறையாகும். இதன்படி யாதாயினும் ஒரு தோற்றப்பாடு நிகழ்வதற்கு சந்தர்ப்பங்கள் பலவற்றுக்கு ஒரு பொதுவான விடயம் மட்டும் இருப்பதுடன் அந்த தோற்றப்பாடு நிகழாத சந்தர்ப்பங்கள் பலவற்றுக்கு அப்பொதுவான விடயம் இல்லாதிருப்பின் அதுவே தோற்றப்பாட்டின் காரணம் என கூறுவது ஒற்றுமை வேற்றுமை கூட்டுமுறையாகும். அப்ப இதை நாங்கள் ஒரு உதாரணத்தில் பார்ப்போமாயின், எடுத்துக்கொள்வோம். வெற்றிலை சாப்பிடுகிற போதெல்லாம் எனக்கு மயக்க குணம் ஏற்பட்டிருக்கு. அதேவேளை வெற்றிலை சாப்பிடாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அந்த மயக்க குணம் ஏற்படவில்லை என்று இருந்திருந்தால் எனது மயக்க குணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது வெற்றிலை சாப்பிட்ட நிகழ்வாகும். பல்வேறு சந்தர்ப்பத்தில் அது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை கொண்டு அதை காரணம் காட்டுகின்ற ஒரு நிகழ்வு இங்கு இடம்பெறுகிறது. இதையொத்த சோதனையை நாங்கள் ஒன்று எடுத்து பார்த்தா, எக்மன் என்பவர் கோழி குஞ்சுகளுக்கு பிடிக்கப்பட்ட பொலினியூடிஸ்ட் என்னும் நோய் தொடர்பில் மேற்கொண்ட ஆய்வு இந்த கூட்டுமுறையை ஒற்றுமை கூட்டுமுறையை ஒத்தொரு ஆய்வாக இருந்தது அறியப்பட்டது. அடுத்து உடனியலு மாறல் முறை. இதன்படி ஒரு குறிப்பிட்ட அம்சம் மாறுகின்ற வீதத்துக்கேற்ப இன்னும் ஒரு அம்சம் அதே வீதத்தில் மாற்றமடையுமாயின் அவ்விரு நிகழ்ச்சிகளும் காரணகாரிய தொடர்புள்ளதென கொள்வது உடனியலு மாறல் முறையாக அமைகின்றது. இதை நாங்கள் அதிகம் அளவீட்டுடன் தொடர்படுத்தி பார்ப்பதுண்டு. அப்ப இந்த மில்லின் முறைகளில் அதிகம் அளவீட்டுடன் தொடர்படுத்தப்பட்ட ஒரு முறை எதெண்டா உடனியல் மாறல் முறை. ஏண்டா ஒன்றில் ஏற்படும் மாற்றத்துக்கு ஏற்ப இன்னொன்று மாற்றி வரைக்கு அதன் அளவங்க தொடர்படுத்தப்படுது. உதாரணமா பார்ப்போம்.
வெப்பமானி ஒன்று வெப்பமேற்றப்படும் போது பாதரசம் மாற்றமடைகின்ற விதம் இதுக்கு உதாரணமாகும். அங்கு வெப்பமானி வெப்பமேற்றப்படுகிற நிலையில் அதன் பாதரசம் மாறிக்கொண்டு போகின்றது. அப்போ ஒன்றில் ஏற்படுற மாற்றம் இன்னொன்றில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் அவற்றுக்கு இடையில் ஒரு தொடர்பு உண்டு என்பதுதான் உடனியல் மாறும் முறை. இதுபோல நாங்கள் ஒவ்வொரு உதாரணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு பொருளை நாங்கள் தராசில் நெருக்கின்ற போது அதில் போடுகின்ற அளவுக்கேற்ப அந்த வில்லினுடைய அளவு மாற்றமடைந்து செல்வதும் இதே வகையை சார்ந்தது. அதே மாதிரி எச்சமுறை. இதன்படி பார்ப்போமாயின் குறிப்பிட்ட முற்காரணங்களின் விளைவாகும் என தொகுத்தறை மூலம் ஏற்கனவே அறியப்பட்ட விடயப்பகுதி ஒன்றினை யாதாயினும் ஒரு தோற்றப்பாட்டிலிருந்து நீக்கிவிடுகின்ற போது மீதியாயிருக்கின்ற தோற்றப்பாட்டை எஞ்சியிருக்கும் ஏனைய முக்காரணங்களின் விளைவாகும் என கொள்வதுதான் எச்சமுறை. அப்ப இந்த எச்சமுறையை நாங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கு சிறப்பான உதாரணம் நெப்டியூன் கண்டுபிடிப்பு. யுரேனஸ் கிரகத்தின் பாதையிலிருந்து கணிக்கப்பட்டு எதிர்ஊரலால் எஞ்சி இருந்த ஒன்றாக கருதப்பட்டதான் இந்த நெப்டியூன் கண்டுபிடிப்பு. இது தொடர்பாக இன்னும் பல கண்டுபிடிப்புகள் இருக்கு, நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். இதன்படி நாங்கள் இந்த மில்லின் முறைகளை சற்று அவதானிப்போமாயின், இந்த மில்லுடைய இம்முறைகள் நிராகரிப்பினை அடிப்படையாக கொண்ட முறையை பயன்படுத்தி தொகுத்தறை முறை ஒன்றினை கட்டியெழுப்புவதற்காக பிரான்சிஸ் பேக்கன் மேற்கொண்ட முயற்சிக்கு உறவு கூறுகின்ற ஒரு முறையாக இந்த மில்லின் முறை அமைந்திருக்கு. அதேவேளை இந்த முறையில் உள்ள பிரதான குறைபாட்டை பார்ப்போமாயின், அந்தந்த சோதனைகள் எந்தெந்த காரணங்களை தேர்ந்தெடுப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தியை தருவதில் கூட இந்த முறைகள் தோல்வியடைந்து என்று சொல்லிக் கொள்ளலாம். அதேவேளை சில விளைவுகளுக்கு பன்மை காரணங்கள் இருப்பதும் கூட இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். இதுவரை நாங்கள் அறிந்ததை வச்சுக்கொண்டு இது தொடர்பாக இந்த பல்தேர்வு வினாவுக்குள் மற்றும் கட்டமைப்பு வினாவுக்குள் பல வினாக்கள் வந்திருக்கின்றது. அவற்றை நீங்கள் கடந்த கால வினாக்களிலிருந்து செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கும். எங்களுடைய வரையறுக்கப்பட்ட நேரத்தை கருத்தில் கொண்டு இதில் ஒரு வினாவை ஒரு சிந்தியுங்கள். மிக பொருத்தமானபடியே தெரிவு செய்க என்ற பல்தேர்வில் வருகின்ற ஒரு வினா ஒன்று. ஒரு விஞ்ஞான சோதனை பரிசோதனையா அல்லது அவதானமா என்னும் தீர்மானம் தங்கியிருப்பது என்று உங்களுக்கு 5 விடைகள் தரப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொன்றா பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஞ்ஞான சோதனை பரிசோதனையா அவதானமா ஏற்கனவே அறியப்பட்டிருக்கு. பரிசோதனை கட்டுப்படுத்திய ஒரு சோதனை, அவதானம் கட்டுப்படுத்தப்படாத ஒரு சோதனை. அந்த எண்ணக்கருவை வச்சுக்கொண்டு இந்த விடைகளுக்கு நுழையுங்க. முதலாவது, சோதனையில் பயன்படுத்தப்படும் கருவிகள். கருவி ரெண்டிலும் பயன்படுத்தணும் தானே, அப்ப வராது, அந்த விடையை நிராகரிப்பீர்கள். சோதனையின் பெறுபேறு ஒரு கண்டுபிடிப்பா அல்லது புதிது புனைதலா என்பது. சோதனையின் விளைவு கண்டுபிடிப்பா புதிது புனைதலுக்கும் சோதனை அவதானமா பரிசோதனைக்கும் தொடர்பில்லை, ஆகவே வராது, இரண்டாவது விடை. மூன்றாவது, சோதனைக்குள்ளாக்கப்படும் பொருள் சோதனையினால் யாதேனும் மாற்றத்துக்குள்ளாகுதா என்பதனால். அங்க விஷயம் வருது பாருங்க, யாதேனும் மாற்றத்துக்குள்ளாகுதா, அப்ப கட்டுப்பாடு இருக்கா. அப்ப மாற்றத்துக்கு உள்ளாகி இருந்தால் என்ன பரிசோதனை, மாற்றத்துக்கு உள்ளாமல் அறியப்பட்டா என்ன அவதானம். ஆகவே விட தெரிவது 3 தெரியுது. இருந்த போதும் ஏனைய விடையை நீங்கள் சிந்திக்க வேணும். நான்காவது, சோதனையினை மேற்கொள்கின்ற விஞ்ஞானி குறித்த சோதனைக்காக திட்டமிடலையும் தயார்படுத்தலையும் மேற்கொள்வாரா என்பதனால். அவர் இருக்கிற திட்டமிடல் தயாரிப்பை வச்சுக்கொண்டு அவதான பரிசோதனையில வேறுபாட்டுக்கு தொடர்பில்லை. ஐந்தாவது, சோதனை செய்முறை தற்செயலாக நிகழ்கிறதா என்பதனால். தற்செயலா நிகழ்றதை வச்சுக்கொண்டு அவதானமா பரிசோதனையாண்டது கூற முடியாத ஒன்று. ஆகவே நீங்கள் அதில் விட 3வது என்பதை தெரிவு செய்து அதன் உள்ளடியை நீங்கள் போடுவீர்கள். இது போன்றே பல கேள்விகளை நீங்கள் அறிய வேணும். இந்த சோதனை முறை தொடர்பாக நிறைய கேள்விகள் வந்திருக்கு, எம்சிக்யூலும் வந்திருக்கு, கட்டமைப்பிலும் வந்திருக்கு. நல்லது மாணவர்களே, இதுவரை நாங்கள் கற்றறிந்த தரம் 13 முதலாவது தவணை அலகு திருப்திகரமாக ஓரளவு இதனுடன் நிறைவடைகின்றது. அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.